சொல்றேன் பாவாடை ஓட்டணும்டா நான் சொல்றேன் கேளு கேட்டு அப்புறம் பேசு இந்த மாதிரி சொன்னா ஆமா சரியா தெரியல ஆமா அந்த அம்மாவுக்கு தெரியாது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது சிவா பாவாடை சாமியா இப்படியே தெரிஞ்சா சாட்சி போட்டு எதுவுமே தெரியலப்பா யாராவது ஒருத்தர் வேணும்னு கேள்வி சொல்லு நான் எல்லாம் விட்டு கொடுத்துறேன் இது யாரு மாமா தப்பர் ஒண்ணு கூட ஒரு பாபு மாமா தப்பர் எல்லாம் ஒண்ணு ஒரு அவதாரம் இது வந்து காரணம் இது வந்து காரணம் இரியமா தாய் இது வந்து காரணம் வெங்காயம் இது வெங்காய கண்ண சம்சாரம் வெங்காய கண்ண சம்சாரம் இது இது தெரியுமா இது சீமனம் ஆயுதம் இருக்கு இது ஆயுதம் இருக்கு வெளிநாட்டுல படிக்கிறாரு வெளிநாட்டு பேசுது இந்த அம்மா வந்து என் தொப்பி பார்த்தா தெரியுதா இந்த அம்மா வேண்டாம் வேணும் ஸ்கூல் படிச்சது பாரு அப்படியே ஸ்டார்ட் இது அது ஆட்டு பட்டு வெகு வருது தோ தோ ஏ மாமா தப்பர் ஒரு ரூபாய் கூட இது அது பெருமையா சொல்லு பார்த்தா என்னை பார்த்தா அப்படியே தெரியுது பண்ணி நாடகத்துல எல்லாம் கட்டு ஊத்தாம பாருங்க இவர் பாத்தியாங்க
கட்டி நீ மலையோரம் போனாக்கா அந்த மஞ்சக்கரை வேட்டிக்குள்ள மலைப்பாம்பு ஆடுதுன்னாங்களே அது மட்டுமா கட்டி ஒரே ஒரு முத்தம் இந்த நாட்டோட சூப்பர் பிகர் நான் கட்டிக்கிறேன் அக்காட்டு பண்ணி போய் போங்க சென்று வருங்க அனைவரும் மாளிகை ஆகிவிடுங்க ஆமா சென்று வருங்க இது யாரா கறி மூஞ்சி போடுனியா கறி மூஞ்சியா கரியால வந்து நிக்கிறாள் இவ யாரு இந்த காலத்தியா அடி அந்த காலத்து யாரா சாட்சி இது போடு அனைவரும் மாயிலனா கர்மாமோ தொடர்ந்ததென்று நடக்கும் போது இந்த மாசோரே ஒருவன் தன்னுடைய செய்த பாவத்தை நீக்க வேண்டும் என்று காசிமனதிக்கு செல்லுகிறான். காசிமனவீரம் நான் செய்த கர்மங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படி என்று காசிமனதிக்கு சென்றான். காசிமனதிலே மலைமொழி எழுந்தால் அவன் செய்த பாவம் எல்லாம் நீங்கி விடுமா. ஆனால் நானோ என்னுடைய பகையாளியுடைய பகையை தீர்க்க வேண்டும். பரமனை காண வேண்டும் தவத்தை செய்ய வேண்டும் பரமனை கரத்தில் பாசுபதங்களை பெற வேண்டும் அப்படி என்று நான் சென்றால் அந்த கர்ம வினை போல் இந்த பெண்ணானவள் எனக்கு பின்பற்றியே என்ன பார்த்தா கரும் போல வருது அப்படி சொல்றேன். நான் இப்ப கூட இந்த பக்கம் போனா கண்டிப்பா என் முன்னாடி எத்தனையோ பேர் ஓடியாருவாங்க. ஆமா இவருக்கு நான் இவ்வளவு கோவம் வருது. சாமி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா? அம்மா தாய் என்னை பெற்றவளி என்ன பார்த்து அம்மா இருந்தாரு. ஆமா நான் வயசாயி தொல் ஆடி போயிருக்கிறேன். அம்மா அக்காவுட்டு பண்ண உன் தொல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா அந்த ஜங்கல ஆணி வாங்காந்து நல்லா டைட்டா அடிக்கிற அப்படியே கப்ப நிக்கிற மாதிரி அடிப்பேன். ஆணி தானே மூஞ்சி பாரு எப்படி 300 கூட்டு ரோடு மீது உன்னை அறிந்தா உன்னை அம்மா சாமி தாயாய தவத்தினை தடக்கண்ணை மடக்காதே தவசைவரை கடித்து முடக்காதீர்கள் அம்மா.
என்னம்மா சொல்றீங்க? மாமா என்னம்மா? அக்காடு பண்ணு தாய்மார்கள் பால் கொடுப்பார்களே ஆமாம் அதை பிடித்து சன்னத்தை பிடித்து ஒரே ஒரு முத்தம் தந்துட்டு போவாங்க சாமி. முத்தோட சாமியார் அதை கொடுக்கணும்ன்றா எனக்கு வந்து நீ கொடுத்துரு. நான் எப்ப குத்துருப்பேன் எங்க அக்காடு பண்ணி கேட்கலையே உன்னதானே கேக்குது முத்தம் உன்னதான் கேக்குது. எனக்கு கொடுக்க ஆசைதான் ஆனா கேட்க மாட்டாங்களே குடு சாமியாரு. அவன் முத்து தாரோ ஜீவா பட்டங்கள் முன்னில்லாதே மாமா ஏமா ஏமாமா அப்படி என்ன நடக்குற என்ன காட்டு பண்ண அப்படினா ஒரு கூட்டி சித்தினி சொல்லுமா சொல்லாத காட்டு பண்ண மாமா மாமா அக்கா ஐயோ மாமா மாமா என்ன காட்டு பண்ண அவசரப்படாத இது கூட்டி வை மாமா ஏன்டி அவசரப்படுற சீமுல்து மாமா நீ வாயா கொஞ்சம் இது கூட்டி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துகிறார் யார் அவரு சீமுல்து எரிக்கிற குமார் கொஞ்சம் சுமாரா வெளிய வா இந்த வண்ட வந்துடா. என்ன காட்டு பண்ணோ கேக்குது பாரு அதனால கொஞ்சம் கேட்டி வெளிய சொல்லு மாமா 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 ஐயோ எனக்கு கூட்டி வை மாமா ஐயோ கையில முடியாது எனக்கு ஒரு மாதிரி. மாமா ஐயோ அவனே மேல் போடுது இவன் சுத்த பம்பளை போயிடும் அதுலமா மாமா மாமா எப்படின்னா கூட்டி வை மாமா கூட்டிதான் வைக்கணும். ஆமா நான் எத்தனை கையில கூட்டி வச்சுக்கல உங்களுக்கு தெரியும். கேள்வி கூட்டி வச்சுதா கேட்டேன் நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் ஆமா. அதே இது விரல காட்டினா உரல போயிடுது. போயிருக்குது இந்த குழந்தை அப்பத்திலிருந்து பாத்து காட்டுது பாவம் தூங்கி நடக்குது. இப்ப பார்த்தா படுத்துக்குச்சு சரி இருக்கட்டும் பாவம். அவரு எவ்வளவு நேரம் தான் பாக்கும் ஆமாமா. நானும் எவ்வளவு நேரம் தான் பாப்பேன் சித்தி நிதானம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேக்குறாரு. என்ன உன் சித்தி நிதானம் செல்லுமா செல்லாது எங்க சொல்லு. என்ன பார்த்தா சித்திக்கு பேர் இருக்குது சாமி சித்தி நிதானம் செல்லுமா செல்லாதான்னு கேக்குறீங்க. என்கிட்ட செல்லாது இல்ல செல்லுன்றா நானு. என்கிட்ட செல்லாது சகாடு பண்ணி செல்லுமா செல்லாதா செல்லும் என்கிட்ட செல்லாது. சித்திக்கு தானேன்றாரு செல்லுறோம். நான் எங்க இருக்கிறேன் ஆமா இதுனா நீ ஒரு எடுத்து கழுத்தூரு. களத்தூர் நீ எங்க இருக்கிற நான் சித்தி இருக்கிறேன். சித்திக்கு இருக்கிற அங்க இருந்து நான் தண்ணி பிடிக்கிறேன் ஒரு 2 நாளா ஆமா தினமும் உன்னை பாக்குறதுக்கு வரேன். தினமும் வண்டி எடுத்துன்னு வரேன் 2 நாள் பாக்குறேன் பையன் உன்னை பாக்குறேன் சிரிக்கிறேன் போயிடுறேன். சிரிச்சுட்டு பாத்துட்டு போயினே இருக்கிறேன் ஒரு நாள் என்னடா இது இந்த ஆள் வராரு பார்த்து சிரிச்சுட்டு போறாரு பேசாத போறாரு. பேசாத போறாரு நான் நீ வரும்போது என் குறுக்க நின்று ஐயோ எல்லாரும் வாங்குற இந்த ஆளு என் கை புத்திச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிடுவேன். நான் மொத்த ஜனங்களையும் கூட்டுருவேன் ஆமா ஒண்ணு சொன்னா போறோம். ஒண்ணு அறியாத்துல இருந்து வயசாந்து மொத்தம் ஒண்ணு சேர்ந்துடும். ஒண்ணு சொன்னா போதும் ஆமா. ஒண்ணு சொல்றதா எங்க பார்த்தாலும் நம்புவாங்க புரியுதா சேர்ந்து என்ன மொத்த பேரும் சேர்ந்து மொத்துன்னு அடி அடி நடிச்சு கட்டி போட்டு பயன் போடுறாங்க. மொத்த பேரும் பயன் போட்டு உதவி வாங்கிடு வீட்டுக்கு தெரிஞ்சிடறாங்க ஆமா. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சு பாப்பேன் என்னடா இது ஐயோ பாவம் அந்த ஆள் வந்தாரு 2 நாளா எதுவுமே பண்ணல அவரு பாவம் பார்த்துட்டு அது பாட்டு பைத்து பாட்டு திச்சிட்டு போயிருந்தாரு. அது மட்டும் பண்ணிருந்தாரு நம்ம தேவையில்லாத உதவாங்க வச்சுட்டுமே அப்பதான் உனக்கு கொஞ்சம் மனசு இறங்குது. அப்பதான் என் மனசு இறங்கும் அடுத்த தினமும் நான் உன்னை பார்க்க வந்தேன். ஆமா மறுநாள் நான் உன்னை பாக்குறது அந்த ஊருக்கு வருவேன். 2 நாள் நானும் வருவேன் வரும்போது நானும் உன்னை பார்த்து சிரிப்பேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் வந்து பேசுவேன் நானும் இருக்கணும். ஆமா எங்க மாமா இது போல வர்றீங்க பாக்குறீங்க சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க இது போல நாளைக்கு எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாரு அவரு 8 மணிக்கெல்லாம் போயிடுவார் நீங்க 8 மணிக்கு மேல வாங்க ஐயோ அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துருவேன் நான் போயிட்டு வீட்டுல நிக்கிறனோ இல்லையோ மறுநாள் அவன் 8 மணி எப்ப ஆகும் வெடின்னு பாப்பேன். 8 நாள் ஆகும் 8 மணி ஆகிறதுக்கு முன்ன 6 மணிக்கு அங்க வந்து நின்று மாட்டேன். நின்றுவேன் 6 மணிக்கெல்லாம் அங்க நின்ற போது நம்ம 2 பேரும் உள்ள உட்காந்து சந்தோஷமா இருப்போம் மன விட்டு பேசிட்டு இருக்கிறோம். 2 பேரும் பேசினே பேசிட்டு இருக்கும்போது ஆமா அப்பாவுக்கும் பாவம் பசி எடுத்துக்கிச்சு. அவருக்கும் நான் இப்ப சாப்பாடு எடுத்து மாதிரி வந்துட்டேன்னா நானும் உன் கூடவே பேசிக்கிறேன்னா எங்க அப்பா வந்துட்டார் உள்ள வந்த உடனே ஏறு நிறுத்திட்டு அவரு பாவத்துல வராது உள்ள வரும்போது காட்டி கொடுக்கணுமா ஆமா இல்ல காப்பாத்தணுமா உன்னை காட்டி கொடுக்கணுமா இல்ல காப்பாத்தணுமாமா காப்பாத்தணும் என்னமா பண்றது ஏற்கனவே நேத்து வேற உதவி வாங்கிட்டு இருக்கிறேன். ஆமா மறுபடியும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அவள் தான் எங்க அதை சரி எங்க வீடு ஒரே வாசல் தான் ஒரே வழிதான். பின் வாசல் வழியாவும் போக முடியாது முன் வாசல் வழியா எங்க அப்பா இருக்கிறான். ஐயோ அதனால உன்னை எப்படி மறைப்பேன் எப்படிமா காப்பாத்துவேன்
கீழே உட்கார். உட்காரணுமா கீழே உட்கார். அடப்பாங்க உட்காந்துட்டியா? உட்காந்துட்டியா? உட்காந்துட்டமா ஐயோ தின்னா எங்க அப்பா வருவார். அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா. டேய் சும்மா இருக்கிறே டேய். டேய் சும்மா இரு கை கை. டேய் அப்பா கொஞ்ச நேரம் இருப்பா. கொஞ்ச நேரம் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு வந்தேன். எங்க அப்பா போயிடுவார். எங்க அப்பா போயிட்டு வந்து கை கை சும்மா இருக்க மாட்டேங்குது. எங்க அப்பா போயிட்டு வந்து உன்னை வெளியே எடுத்து விடுவேன். ஒரே கடங்குது பயமா ஒரு சீலிங் பேன் ஒன்று போடுவாங்க. அப்பனா ஆமா அப்ப காப்பாத்தி விட்டுட்ட. பெண் நினைத்தால் காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுத்துருக்கலாம். காட்டியும் கொடுத்துருப்பேன். ஆமா காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுப்பேன். ஆமா மாட்டி வேணா மாட்டி விட்டுருவேன். பெண்ணால முடியாது. ஆமா சித்தின்னு தானே சொல்ல இரு நான் போய் சொல்லிட்டு வா. சாமியாரா சித்தின்னு சொல்லுங்க. என்கிட்ட செல்லாது. இல்ல செல்லுங்க செல்லாது. எங்க அக்கா விட்டு பொண்ணு நினைச்சா செல்லும். நான் நினைத்தால் செல்லாது. இல்ல செல்லும். மாமா எப்படின்னா கூட்டி வை மாமா. இரு வரேன். என்ன இந்த சாமி என்ன வச்சுக்கணும். ஏன் பாவம் எங்க அக்கா விட்டு பொண்ணு ரொம்ப வேதனை படுது. ரொம்ப நேரமா சரிதா சரி. அதனால எல்லாம் ஆம்பளை தான் பொம்பளைக்கு கொடுப்பாங்க. ஆனா எங்க அக்கா விட்டு பொண்ணுக்காக நான் கொடுக்குறேன். நீ கொடுக்குற. கொஞ்ச நாள் அப்படி வந்தோமா வீழ்ந்தோமா எழுந்தோமா போனோமா சுல்தான்ல கூட காய் வச்சு கொடுக்குறேன் சாமி. அது உனக்கு அக்கா விட்டு போனா ஆமாமா. இல்ல நீ மாமா வேலை செய்யல டாபர் வேலை செய்யறியா? இல்ல எங்க மாமான்னு சொல்லிச்சு. மாமா வேலையை செஞ்சிடா. நீயே கொடுத்து நீயே போகணும். இல்ல சாமி கொஞ்ச நேரம் மாமா எல்லாரும் துட்டு கொடுத்தாங்கன்னு வருவாங்க. எனக்கு நீ துட்டே தரதால சாமி. சும்மா கூட வந்து போயிரு சாமி. எனக்கு பதிலா ஒரு ஆளுக்கு அவனுக்கு இட்டும் போ. யாரு இட்டுமா சொல்றா? இட்டும் போ. நிறைய தள்ளி போட்டாங்க. அது குழந்தை போவா. இட்டும் போ. அருமையா இருக்கும். ஆமா கோசாமாரே எல்வார் யாத்திடுவார் தைக்கே கோசாமாரே எல்வார் யாத்திடுவார் தைக்கே யாத்திடுவார் தைக்கே யாத்திடுவார் தைக்கே அகரிகா தயாலே ஆதிவே கீதா தயாலே ஆதிவே கீதா தயாலே ஐயோ அடி பாய் உண்டா. நல்லா அந்த சாமியார் இன்னும் தலைமுடி வச்சுட்டு பாய் உண்டா. ஆமா நான் ஒன்னா நேரத்துல ரெண்டா நேரத்துல பின்ன சாமியார் தலை முடிச்சுக்கிறாரா? அந்த சாமியாருக்கு தலைநோவுதான். தலைநோதம். ஆமாமா அவரு தலைநோவு சொல்றாருல. தலைநோவு போகணும்னா என்கிட்ட தைலம் இருக்குது. சோப்பு தைலம் இருக்குது. டப்பி தைலம் இருக்குது. ஐயா சோப்பு தைலம் ஒண்ணுனா அவரே வந்து எடுத்து தேய்ச்சி சொல்லு. சரி. டப்பி தைலம் ஒண்ணுனா நானே தேய்ச்சி விடுறேன். என்ன தேய்க்காது சும்மா கை பிடிக்காது ஒரு மாதிரி தோட போட்டு பிச்சுக்கோ. சாமியாரா மாதவா நமஸ்காரம் சாமி. நல்லா என்ன ஓடி வர? ஐயோ பாவம் தலைநோவு வச்சுக்கிறீங்க தலை பிடிச்சிக்கிறீங்க. எங்க அக்கா விட்டு பொண்ணு தைலம் வச்சுக்குதா? தைலம். எங்க அக்காவது வந்து அமிர்தாஞ்சலம். அமிர்தாஞ்சன். எங்க அக்கா விட்டு பொண்ணுது அமிர்தாஞ்சலம் ஸ்டாங். அக்கா அது வந்து அமிர்தாஞ்சன். ஆமா அக்கா விட்டு பெண்ணுது அமிர்தாஞ்சலம் ஸ்டாங். ஸ்டாங். இது ஸ்டாங் வேணுமா உனக்கு லைட் வேணுமா? ஸ்டாங் போட்டுனா பட்டுன்னு தலைநோவு போவான். நான் தலைநோவு சொன்னேன் நானு. போற ஒரு விரல விட்டு எடுத்து நெத்தியில தேய்ச்சிக்கலாம். கேச்சுக்கிறேன். தலைநோவு பட்டுன்னு போயிடும். நான் தலைவலி நான் சொல்லிக்கிறேன். பின்ன தலை பிடிச்சிக்கிறீங்களா? தலைவலி இல்லப்பா. உன்னை படைத்தாரு பிரம்மதேவர். யாரு? பிரம்மதேவர் உன்னை படைத்தாரு. யார் படிச்சதா? பிரம்மதேவன். பிரம்மதேவன் என்ன படிச்சானா? ஆமா. அப்ப எங்க அப்பா நான் வெங்காயம் போயிருந்தான். சரி அப்ப உங்க அப்பா படைத்த பிரம்மதேவர். எங்க அப்பாவா? அவர் படைத்தார் பிரம்மதேவர். அப்ப எங்க பாட்டு அங்க போயிருந்தான். இப்படியே சொல்லிட்டே போனா அப்படியே சொல்லிட்டே போய் தலைமுறையா யாரு எப்படி பண்ணா? அப்ப பேருனாப்பா கண்ணே போல கண்டி போல இருக்கு அப்பா. உங்க பாட்டம் பேரு மாறண்டு போயாரு. அதுக்கு பாட்டம் பேரு சிவகாத்திரம். இப்படியே சொல்லிட்டே போலாம். நீ என்ன பாட்டம் பேரு முப்பாட்டம் பேரு சொல்லிட்டே போலாம். ஆனால் உலகத்தில்
ஈ எறும்புகள் பிறக்க வேண்டும். ஆமா. ஜீவ ஜந்துக்கள் பிறக்கணும்னா ஆ. அவர் மனசு வைக்கணுமா பிரம்மதேவர். ஆ, அந்த பிரம்மதேவர் என்ன படைச்சார் பார். ஆமா. அந்த விதியை நினைத்து நான் வந்து அழுகிறேன் இப்போ. ஓ பிரம்மன் விதி நினைச்சாவியா? இந்த பெண்ணுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். மாமா அவருக்கு தலைநோய் இல்லையா? விதி எழுதக்கூடிய பிரம்மன் விதி நினைச்சாவிரா? விதி நினைச்சாயிரா அந்த பிரம்மன் தான். விதியை பற்றி ஐந்து கிடக்கிறாரு. ஆமா. அந்த பிரம்மணன் வந்து ஐவராரு. அந்த பிரம்ம ஒரு யோகினா பிரம்ம ஒரு யோகினான்னு கேக்குறான். ஆமா, ஆமா. திலோர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைத்தார். ஒரு பெண்ணை படைத்தார். அவர் படைத்தால் அவருக்கு தந்தையாக வேண்டும். ஆமா. அந்த பெண்ணோ அவருக்கு மகளாக வேண்டும். மகளாக வேண்டும். அவரே படைத்து அந்த பெண்ணாக விளங்கக்கூடிய அந்த குழந்தையை இந்த பிரம்ம இருக்கிறார். ஆமா. சொல்லிட்டு போயிட்டு அந்த பெண்ணையே சேர்ந்தானே அந்த பிரம்ம ஒரு யோகினா. அதானே இரு நம்ம கேட்டு வா. மாதவா பிரம்மன் வந்து அழுகிறேன் விதி வந்து அழுகிறேன்னு சொல்றீங்களே. அந்த பிரம்மதேவன ரொம்ப யோகினா ஏன் நல்லவர் தான் அவரு. திலோரம என்று சொல்லக்கூடிய பெண்ணை படைத்தார். அந்த பெண்ணிற்கும் அழகை கண்டாராம். அழகை கண்டு அவரே சேர போனாராமே. அவரே போய் அந்த பெண்ணை சேரும் போது நீ எங்க அக்கௌண்ட் பண்ண கொஞ்ச நேரம் சேர்ந்துட்டு போயிடுச்சாமே. ஐயா நீங்க தவறாக புரிந்து கொண்டீர்கள். அவர் அந்த பெண்ணை படைத்தார். பிரம்மதேவர் படைப்பில் நல்லவரும் படைக்கிறார், கெட்டவரும் படைக்கிறார், கருப்பவன் படைக்கிறார், சிவப்பவன் படைக்கிறார். ஆமா. ஆனா பிரம்மதேவர் படைப்பில் துலோர்தம் என்று சொல்லக்கூடிய பெண் ஆமா அழகாக ரொம்ப அழகா படைத்தாராம். ஆமா. அவர் பார்க்கிறாராம். என்னுடைய படைப்பில் இப்பேற்பட்ட அழகா ஒரு அழகா இவ்வளவு அழகாக நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுறாராம். ஆனா அந்த பெண்ணு சேர நினைக்கிறேன். அப்பயே தெரிஞ்சுன்னு போனாரு. அவரே பார்த்து அழகாக இருக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. புரியுதா? சரி சரி. சேர நினைக்கிறேன். அந்த பெண்ணு உனக்கு ஓடனா நீ சேர்ந்து அந்த பெண்ணு கூட. ஐயோ எனக்கு கூப்பிட நீ வேணா அதுதான் நான் தான் 500 ரூபாய்க்கு 5 கிலோ அச்சுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். அதுக்காக இந்த முறுக்குற நீ அம்மா தாகாது நீ சொல்லு வார்த்தை, நீ பேசு வார்த்தை, என்னை நெருங்கு வார்த்தை, இதெல்லாம் தகாது. மாமா நான் தகாத எல்லாரும் கேக்குற மாதிரி தான் கேக்குறேன். ஆமா. என்ன இப்ப தப்பா கேட்டுச்சு? இது கூட நாடி செஞ்சாங்கன்னா வேற ஒரு வேளை உங்களுக்கு இங்க முத்தம் ஓடுறது வெக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. இருந்தால் கொஞ்சம் வாங்க கோயில் பின்னாடி போவோம். இருட்டா இருக்கும். ஆமா. அங்க போய் நீங்க இஷ்டம் போல கொஞ்சம் முத்தம் கொடுத்துட்டு ஏரி கடவுள் இல்ல ஏறி இதாயிட்டு இதெல்லாம் முன்ன பின்ன அனுப்ப முடியல. அக்கௌண்ட் பண்ண நான் தான் தரேன் மொத்தம் சொல்லலாம். அண்ணா நீ வேணாமா நீ கருப்பாக்குற அந்த பலூன் எங்க வச்சோண்டா சாமி பலூன் 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 அப்புறம் போயிட்டு தாகாது தாகாத நம்மளே சுவாமி
அல்லவா நீதியா சாமியாரே, இந்த பெண்ணு சொல்றது என்ன உண்மைதான். ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் தீர்த்த யாத்திரை சென்று சென்று பருவமுள்ள மாதர் மூவர் பதிவிரதத்தை எடுத்து ஆமா. யாரு யாரு நாகலோகம் சென்று நாகலோகம் சென்று நாகக்கண்ணியை கண்டு கண்டீர் அவளை திருமணம் செய்து செய்து அங்கு ஒரு குழந்தை அங்க ஒரு குழந்தை அரவான் நிறவு பாலன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஒரு குழந்தை பிறந்ததா? ஆமா. பிறகு ஆ. பாண்டிய நாடு சென்று சென்று சித்ராங்கதை பெண்ணை பார்த்து பார்த்தீர். திருமணம் முடித்து ஆமா. அங்கு ஒரு குழந்தை அங்க ஒரு குழந்தை பப்ருவாகனன் பப்ருவாகனன் ஒரு குழந்தை மூன்றாவதாக ஆ. என்னுடைய மாமா குல தெய்வம் ஆ. தோரகாபுரியை நாடினேன் ஆ. அவருடைய தங்கை தங்கை சுபத்திரையை மணமுடித்து முடித்து அங்கு ஒரு குழந்தை குழந்தை வீர அபிமன்யு ஆ. அப்படின்னு ஒரு குழந்தை 3 குழந்தைல அது நான் அது நான் போனது அது என்ன தீர்த்தம் தெரியுமா? என்ன தீர்த்தம்? அதுதான் கன்னியா தீர்த்தம். ஓ, கன்னியா தீர்த்தம் நீங்க போனது அப்போ போனது ஆ. என்ன எங்க அக்கா வீட்டு பொண்ணு கேக்குறது குமரி தீர்த்தம் சாமி அங்க மழை கொடுத்தியா வேணாம் எங்க அக்கா வீட்டு பொண்ணு மழை கேட்கல ஒரு ஜான் கொடுங்க போலாம் ஜானு வேணாம் முழம்பு வேணாடா ஜான் இருந்தா போதும் சாமி என்ன ஆகுனே தெரியாது ஜாக்கிரதை கையை வீட்டுக் கொண்டு வராது காசிக்கு சென்றால் என் போல் அழகான பெண்களை எல்லாம் பார்க்க முடியாது சாமி. பார்க்க முடியாது. இங்கேயே பாத்துருங்க, இங்கேயே ஒரு முத்து முத்துருங்க, இங்கேயே ஒரு சேர்ந்துருங்க சாமி. பெண்ணு பார்க்க கூடாதான் நாம் போறோமா காலத்தில் சாமி பாருங்க சாமி, மரியாதையாக சென்று விடுங்கள் அம்மா. சாமி என்னுடைய கோபத்திற்கு ஆளாக விடாதீர்கள். சாமி ஆ? எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கிறது? நான் மையலால் வாடுகிறேன் சுவாமி. அப்படி அம்மா. ஆமா சாமி. என்னை கொல்லுகிறான் சுவாமி. அம்மா சுவாமி நான் யாரை பார்க்க போகிறேன் தெரியுமா? யாரை பார்க்க? அரகரா சிவசிவா சக்கர கதர ஓம் கயமோ
இல்லங்க மொத்தம் வாங்க போறப்போ உங்க மகத்தின் நிழலும் ஆ, கூட்டியாரு ரொம்ப அவ்வளவுமா இருக்குமா ஆமா இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் பேசுது நிறைய. ஆமா சாமி இந்த வேலை கொஞ்ச நேரம் எம்மா நேரம் முழங்கா கடிக்கிற நேரம் சாமி, சங்கரன் சங்கரன்றாரு சங்கரன் சங்கரி அக்காட்டு பண்ண சங்கரன் சங்கரன்றாரு ஆமா அந்த சிவபெருமா ஒரு யோகினா யோகி இல்லைன்னா யோகி கிடையாது அவரே ஒரு யோகி கிடையாது யா. பக்கத்துல ஒரு பார்வதாதேவின்னு ஒரு மனைவி வச்சுக்கிறார் வச்சிருந்தாரு தலையில கங்காதேவின்னு ஒரு கூத்தியார் வச்சுக்கிறாரு ஆமா அவரே 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு ஆமா இவருன்னு அரகரா சிவசிவானிங்கிறாரு வர கேட்டு வரேன் சங்கர என்னப்பா சங்கரன் சங்கரன் சொல்லி போறீங்களே அந்த சங்கரன் ரொம்ப யோகி நல்லவர் தான். யாரு சொல்றது நல்லவர் எல்லோரும் நாட்டு மக்கள் பார்வதி இடபாகத்தில் வச்சிட்டு இருக்கார் உண்மைதான். பொண்டாட்டி பார்வதி இடபாகத்தில் வச்சிருக்கும் போது கங்கையை தூக்கி பூஜாரா தலைமையில வச்சுக்கிறாரு வைத்திருக்கிறார். அவரே 2 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது நீ ஏன் எங்க அக்காவுட்டு பொண்ணு வச்சு கூடாது அவர் வைத்திருக்கலாமா? அதெல்லாம் தெய்வம். ஆ. அதெல்லாம் தெய்வம். தெய்வமே 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான் அந்த தெய்வத்தை விடுமாமா ஆமா அந்த முருக பெருமாள் இருக்கிறாருல அவருடைய மகன் அவருக்கு எத்தனை பொண்டாட்டி 2 பொண்டாட்டி அவருக்கு 2 பொண்டாட்டி ஆமா. இவரு இருக்கிறாரு மிருதங்கர் இவருக்கு எத்தனை பொண்டாட்டி அவருக்கு எத்தனை பொண்டாட்டி 2 பொண்டாட்டியா ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறாரு மாமியார் வச்சுக்கிறாரு இது தெரியாது அவனுக்கு அவருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? இவருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? யாருயா அவருக்கு 2 தான். கொட்டிக்கார் அப்படியா இவரு யாரு ரெண்டு வருஷம் இவருக்கு 2 பொண்டாட்டி தான் இவரு பொண்டாட்டி கட்டிக்கிறாரு மாமியார் வச்சுக்கிறாரு விநாயகபுரத்துல எல்லாரும் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாருன்னா நீ 3வது என்ன வச்சுக்க சாமி நான் வச்சிருக்க முடியாதப்பா. நான் தவறான கொண்டவன். எனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்காது. புரியுதா? அதெல்லாம் முடியாது அக்காட்டு பண்ணா சொல்லுமா குட்டி அவன் சாமாஜி அவன் 2 வச்சுக்கிறான் ஆமா ஏன் சாமாஜி நான் 1 தான் வச்சுக்கிறான் அதிகமா என்னால முடியல டேய் சொப்ப சொல்றியா விஸ்வர்மற்ற இடமெல்லாம் நேரம் என்று யார் சொன்னார் தெரியுமா? யார் சொன்னது அந்த தேசிகவே அதான் சொல்வது. அதுவே. அப்படிலாம் வெட்டிக்கா வெட்டு. வெட்டி சாமியா அழகரா நமச்சிவாயா. எப்படின்னா வெட்டு இவனை ஊமையாக்கி விடு. குரங்க வெட்டுறதா வெட்டு ஆனா இவரு விட்டுனதுக்கு அப்புறம் அந்த நமச்சிவாயங்கிறான் பாரு அதானே அவனால இவரு நமச்சிவாயா சும்மா நம்பிடுவாயா நீ கிடக்குற இவனுக்கு பேசாமல் செய்து விடு. அழகரா அறகறந்தா கண்ணி விட்டு சேர்த்து விடும் ஒரு பேர் வீட்டுக்காரங்க சொல்லு சிவ சிவா. ஐயோ சிவ கூறா போடும் சாமி கூற அதிகமா போனா உடச்சுக்கான் இந்த ஐயனுடைய நாமயத்தை உச்சரிக்கிறேன் தவறாக சொல்லுகிறாரு. ஐயா உன்னை ஊமையாக்கி விடுவார் ஜாக்கிரதை. யாரு அவரு அவர் கங்காதரன். கங்காதர் தான் அவனுதான் மிசா சட்டில போட்டுக்குது மிசா சட்டமா அவருடா உமா மகேஸ்வரன். ஓ உமா மகேஸ்வரன் ஈசன் அந்த முக்கத்தாரி அவரு கூட ஆண்டு தூக்கி போட்டுக்குது பல்லை தட்டுவே. அப்படிதான் கொஞ்சம் கைப்பற்ற தட்டு எப்படின்னா அவன் தட்டு பல்லை தட்டுவே, பல்லை தட்டுவே, பல்லை தட்டுவே, ஒரு முறை. அவரை தவக்க செய்யாதவர் நடக்கும் பொழுது கேவலம் வந்து கெடுக்கிறது. கையிலே விட்டாலும் மாணவதி மாயமாக போய்விட்டார். இனி எனக்கு தொந்தரவு இருக்காது போல் தெரிகிறது. ஐயனை பார்க்க போகலாமா? புறப்படுங்கள். புறப்படு போகலாம். சிவசிவா நமச்சிவாயா. உன்னை காண இந்த சின்ன சிறுவன் வருகிறேன்.
எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாயா ஆண்டவா சண்முகா